Mm. 28th shloka. தியான ஸ்லோகம் படிக்கிறீங்களா? தியான ஸ்லோகமா? ஓகே மேம். அதுதான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியறதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? தெரியாது மேம். ஒரே நிமிஷம் மேம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन प्रोक्तां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दयतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्राज्वालितो ज्ञानानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः. சூப்பர் சாரதா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, Thank you. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? 27th வரைக்கும். இருடா, அந்த இது எடுத்து விட்டுறலாம். லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட்க்கு முன்னாடி கிளாஸ் வந்து ஞான யோகம், அதாவது நான் யாரு, ஆஸ் அ சோல் ஹூ எம் ஐ. ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் என்ன பேசினார்னா, ஒருவேளை யூ கேன் நாட் அக்செப்ட் திஸ் ஃபேக்ட், அப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? இந்த வேர்ல்டு டிரான்சியன்ட் ஆனது, ஒன்று ஒரு விஷயத்துக்கு பிறப்புன்னு இருக்குன்னா அதுக்கு இறப்புன்னு இருக்க தான் வேணுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோ அர்ஜுனா. ஈவன் தென் யூ டோன்ட் டிசர்வ் டு கிரீவ் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்லேருந்து மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் மேனிஃபெஸ்ட் ஆயிடுதுன்னா இட் வில் கோ பேக் டு த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். இதில் உனக்கு என்ன கன்ஃபியூஷன், இதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தோட முடித்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஸோ further he says, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். சில பேர் இந்த ஜீவாத்மாவை, இந்த ஆத்மன்கிற விஷயத்த ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஆச்சரியவத் பஷ்யதி. சில பேர் ஆச்சரியவத் வதத்தி ததைவ சான்யா. சில பேர் இதை பற்றி வதத்தினா பேசுகிறா, ரொம்ப ஆச்சரியமா பேசுகிறா இதை பற்றி. ஆச்சரியவத் சைனம் அந்யஹா ஸ்ருணோதி. சில பேர் இதை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாளாம். ஸ்ருத்வாபி ஏனம் வேதன செய்வ கஷ்டித்து. இவ்வளோலாம் கேட்டாலும் இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கேட்குறா ஆனா புரிதல் இல்லை. ஆச்சரியமா, ஓ எனக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கா? Do I have a part of me that is untouched by everything? Do I have a part of me that is immutable? கேட்கும்போது அப்படியே பிரமிப்பா இருக்கு. கேட்கும்போது ஓ இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு இருக்கு. பட் ஈவன் தென் இட் இஸ் சச் அ சிம்பிள் திங் சிட்டிங் வித்தின் யூங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் வரமாட்டேன். ஸ்ருத்வாபி ஏனம், கேட்டாலுமே நிறையா பேருக்கு இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வரலையே அப்படின்னு சொல்கிற 29th ஸ்லோகத்தில். ஓகே, புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா?
ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். தேஹி நித்தியம் அவத்தியோயம். அந்த நித்தியம் அவத்தியோயம்னு இருக்கு. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்? தேஹி தேஹின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். வாட் டு வி நோ அபவுட் தேஹி? வாட் இஸ் தேஹி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? தேஹினா என்ன? ஆத்மா. ரைட்டு. பட் தேஹிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? தேஹினோஸ்மின் யத்தா தேஹே அப்படின்னு பார்த்தோம். அப்போ தேஹிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனசு. உள்ள அந்த கான்ஷியஸ் சொல்றோம் இல்லையா? தேகத்துக்குள்ள இருக்கிறவன் தேஹி. சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள யார் இருக்கா? ஒன் ஹூ இஸ் பொசஸிங் த பாடி, ஹி இஸ் கால்ட் தேஹி. அப்போ த பீயிங் தட் வி ஆர், த ட்ரூ குவிண்டெசென்ஷியல் பீயிங் தட் வி ஆர், அதை நம்ம ஆத்மன்னு சொல்றோம் இல்லையா? ஆத்மன்னு சொல்றோம், ரைட்டு. பட் தேஹின்னு ஏன் சொல்றார்? தேகத்துக்குள்ள இருக்கிறவன்கிறதுனால தேஹி. தேகம்னா என்ன? பாடி. ஓகே. The Dehi, the one who is dwelling in this body, the one who is dwelling in this body is called Dehi. The Dehi ஆனவன் எப்பேற்பட்டவன்? நித்தியம். நித்தியம்னா என்ன? எப்போதுமே இருக்கிறது, அதாவது சாஸ்வதமானது, அழிவில்லாத அந்த மாதிரி. கரெக்ட். இதுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? நித்தியம்ங்கிறதுக்கு சாஸ்வதம் சொன்னேன். சொல்லுங்க. நித்தியம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தானே. நித்தியம்னா என்ன? ஆத்மாக்குள்ள இருக்கிற ஆத்மாவானவன் நித்தியமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நித்தியம்னா என்ன? நித்தியம் உள்ளுக்குள்ள இருக்கிறது, பாடிக்குள்ள இருக்கிறது. பாடி இஸ் நாட் நித்தியம். பாடிக்குள்ள இருக்கிறவர் நித்தியம். சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்பனா அது அது நித்தியம், சரீரம் நித்தியம் கிடையாது. அப்ப நித்தியம்ங்கிற வார்த்தைக்கு என்ன நம்ம பார்த்தோம்? சத். சத்து. அதுக்கு நித்தியம்ங்கிறதுனா என்ன? பாஸ்ட்ல இருந்திருக்கணும், ப்ரெசென்ட்ல இருக்கணும், ஃபியூச்சர்லயும் இருக்கணும். அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் அது இல்லாம இருந்ததுங்கிற ஒரு இது ஸ்டேட் அதுக்கு கிடையாது. அதுக்கு பேரு தான் நித்தியம், இல்லையா? 16th ஸ்லோகத்துல பார்த்தோமே, நாசத்தோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ அனயோ தத்துவதர்ஷிபி. அதுல பார்த்தோம் இல்லையா நித்தியம்னா என்ன அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த தேஹிங்கிறது நித்தியம், பாஸ்ட்ல இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாக்கள்லையோ அது இருந்தது, இப்போ இந்த சரீரத்தில் இருந்துன்னு இருக்கு, ஃபியூச்சர்லேயும் இருக்க போகுது. ஸோ நித்தியம். அவத்தியோயம், நோபடி கேன் கில் இட். நீ என்ன குத்து கொலை பண்ணு, தேகிய கொலை பண்ண முடியாது, தேகத்தை தான் கொலை பண்ணவ. அவத்தியானா இட் கேன் நாட் பி ஹர்ட், இட் கேன் நாட் பி கில்டு. அயம், இந்த தேகி நித்தியம் அவத்தியம். தேஹே, இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற, தேகேனா வித்தின் த பாடி, த தேஹி ஹூ இஸ் வித்தின் த பாடி நித்தியம் அவத்தியோயம். ஓகே. தேஹே சர்வஸ்ய பாரத. ஸோ திஸ் தேஹி ஹூ இஸ் இன் எவ்ரிபடிஸ் பாடி இஸ் நித்தியம் அவத்தியோயம். தஸ்மாத் சர்வாணி பூதானி. Therefore, tasmat, because of this fact, sarvani bhutani, for the sake of all living beings also this holds true. ஒரு லிவிங் பீயிங் இருக்குன்னா அதுக்குள்ள தேகி இருக்கு, அது ஏதோ ஒரு பாடிக்குள்ள அது உட்கார்ந்து இருக்கு. அந்த தேகியானது நித்தியம் அவத்தியோயம். அதனால அதுக்காக ந துவம் சோசித்தும் அர்ஹசி, யூ டோன்ட் டிசர்வ் டு கிரீவ். இது முட்டாள்தனமான விஷயம். Okay, for the sake of any living being, you are not supposed to mourn. You are not supposed to feel sad. But
அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. சி, ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததுன்னா அது பண்ணணுங்கிறது மேண்டேட்ரி. பிரயோஜனம் இல்லாத காரியத்தை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ரைட்? ஓகே. So that was the 30th shloka. Dehi நித்யம் அவத்தியோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. எல்லா தேகத்துக்குள்ளேயும் இந்த தேகிங்கிறவன் இருக்கான். இந்த தேகி எப்பேற்பட்டவன்? நித்யம் அவத்தியா. தஸ்மாத் சர்வாணி பூதானி. Therefore, for all living beings, natvam, யாருக்காகவும் you need not mourn. natvam shochitum arhasi. Okay? ஏன் இந்த வார்த்தையை சொல்ற? Because Arjuna says he has to kill his grandparents, his uncles, his gurus. அதுக்காக சொல்ற. In that context, this is being told. புரிஞ்சுதா? 30th ஸ்லோகம். ரோஹிணி, பிரேமலதா மேம். எஸ் பா. ஓகே. 31st ஸ்லோகம். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத் அதியுத்யாத் தர்மாதியுத்யாத் ஸ்ரேயோ அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய, ஸ்வதர்மம் அபி ச அவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாத். ஓகே, தர்ம்யாதி யுத்தாத் ஸ்ரேயः அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஓகே, ஸ்வதர்மம், உன்னுடைய டியூட்டி என்ன? எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்வதர்மா. ஓகே, தர்மம் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்லேட்டபிள் இன்டு த வேர்ட் டியூட்டி இன் இங்கிலீஷ். தர்மம்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஓகே, பட் ஐ கேன் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் இன் வேரியஸ் வேர்ட்ஸ். ஒரு மீனிங் என்ன சொல்லலாம்னா, மை பர்பஸ், எனக்குன்னு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் விச் ஐ ஆம் born into a particular family, I have this particular body and I am doing certain things. So எனக்குன்னு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்குது, அது தர்மம். என்னோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ கம் அண்டர் த ambit of the word dharmam, ஸ்வதர்மம். அதுக்கப்புறம் வேதத்தில் இந்த இடத்துல இந்த குலத்தில் இப்படி பிறந்திருந்தா இதெல்லாம் அவனோட டியூட்டிஸ்னு சிலதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, அதுக்கு பேரும் ஸ்வதர்மம். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் கால்ட் ஸ்வதர்மம். ஒருத்தருக்கு ஒரு ஸ்வதர்மம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிராமணனாக பிறந்தான் அப்படின்னா அவனுக்கு 6 விஷயங்கள் ஸ்வதர்மம். வேதம் படிக்கணும், படித்ததை சொல்லி கொடுக்கணும். 2, யஜ்ஞங்கள் பண்ணணும், யஜ்ஞங்களை பண்ணி வைக்கணும். 4, அப்புறம் யாச்சகம் வாங்கிக்கணும், யாச்சகம் கொடுக்கணும். இது பிராமணனுடைய ஸ்வதர்மம். க்ஷத்ரியனோட ஸ்வதர்மம் என்ன? நாட்டுக்குள்ள தீங்கு நடக்காம பார்த்துக்கணும், நாட்டுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் நாடை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கணும், மக்களை சேஃபா வச்சுக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும், ரைட்டியஸ்னஸ், எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஃபேரா இருக்கணும், நியாயம் எல்லா இடத்துலையும் நடக்கணும். இது க்ஷத்ரியனுடைய தர்மம், ஸ்வதர்மம். ஓகே, ஸோ எவ்ரி க்ஷத்ரியா இஸ் பவுண்ட் டு ப்ரொடெக்ட், to safeguard dharma within the country and the country from outside forces. Okay, ஒரு வைஷ்யனுக்கு என்ன ஸ்வதர்மம்? நாட்டுக்குள்ள வளமையை கொண்டு வரணும், தர்ம ரீதியா, இன் ரைட்டியஸ் வேஸ். ஓகே, சூத்ரனுக்கு என்ன ஸ்வதர்மம்? இவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், டு சர்வ், அது அவனுக்கு ஸ்வதர்மம். இப்படி வேதம் விதிச்சிருக்கு, நான் சொல்லலை, வேதம் இதை விதிச்சிருக்குன்னு சொல்லுவா. ஸோ ஒருத்தருக்கு ஸ்வதர்மம்ங்கிறது மாறும், ஆனா பெண்ணா. ஓகே, அகெயின் வர்ண தர்மம் இஸ் நாட் காஸ்ட். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வர்ணாஸ் வித் காஸ்ட். ஓகே, நம்ம என்ன காரியம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வர்ண தர்மம் மாறும். இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர் ஆக்ஷன்ஸ் வர்ண தர்மா சேஞ்சஸ். ஸோ என்ன ஆக்ஷன்?
இப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒர்க் இன் தி ஐடி இண்டஸ்ட்ரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சூத்ரனோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு சம்மன். தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் அ சூத்ரா. அப்போ என்ன பண்ணணும், அந்த சர்வீஸை நன்னா பண்ணணும். Those who are in the teacher profession, they are brahmanas by profession. அப்போ அவ என்ன பண்ணணும், they should give out good knowledge. Those who are in the army, those who are in the armed forces, those who are government servants, those who are in the administration, those who are police people, the cops, avalude dharmam enna, swadharmam enna, to uphold dharma within the country and protect the country from outside negative forces. ஸோ ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்வதர்மம், ஒன்ஸ் ஓன் டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்பஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஓகே, ஸோ ச அவேக்ஷிய அது என்னன்னு கன்சிடர் பண்ணணும். வாட் இஸ் யோர் தர்மா, வாட் இஸ் மை தர்மா, எனக்கு என்ன ஸ்வதர்மம். கன்சிடரிங் தட் ந விகம்பித்தும் அர்ஹசி, யூ ஆர் நாட் சப்போஸ் டு வேவர். இப்போ ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா அவளுக்கு தர்மம் இஸ் கோயிங் டு பி த சேம் திங். இன்னைக்கு இப்படி இருக்க, நாளைக்கு மாறி போகிறேன், இல்லை நாளைக்கு திரும்பி வருவேன். நோ, நீ க்ஷத்ரியனா இருக்கியா, இதுதாப்பா உனக்கு டியூட்டி. தர்மத்தை நிலைநாட்டுறது உன் டியூட்டி. அதுலேருந்து விலகிறது இல்லை, நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு மூடு இல்லை, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னால், he is wavering from his duty that he is not supposed to do. He is not expected to do that. Okay. धर्म्याद युद्धात ही, धर्म्याद ही சேதா தர்மியாதி அப்படின்னு சந்தி ரூல். ஸோ தர்மியாத் யுத்தாத்னா ஒரு நியாயமான போர் இருக்கு இல்லையா, அதை விட ஸ்ரேயக அந்யஹ ஸ்ரேயக, அதை விட பெரிய ஸ்ரேயஸ், அதை விட பெரிய ஒரு வெல்னஸ் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே, க்ஷத்ரியனுக்கு இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. க்ஷத்ரியனோட வேலைன்னா தர்மத்தை நிலநாட்டணும். தர்மத்துக்காக போர் புரியறதுங்கிறது க்ஷத்ரியனுக்கு அதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அர்ஜுனா. ஓகே, ஸோ டு நாட் ஷன் ஃப்ரம் திஸ் வார். சண்டை போடாம இருக்காத. உன்னோட ஸ்வதர்மத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நியாயமான போர், நியாயத்துக்காக நீ போர் புரியறங்கிறத விட உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஸ்ரேயஸ் உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஓகே, புரிஞ்சுதா 31st ஸ்லோகம்? ஸோ நம்ம எல்லாருக்குமே அதுதான், ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்கும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு ஒன்று இருக்கும், பிடிச்சி பண்ணுற வேலைன்னு ஒன்று இருக்கும், ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்கும். ஸ்வதர்மத்தில் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் வராது. அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய ஸ்ரேயஸ் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ நான் ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். ஃபிகர் அவுட், திங்க் அண்ட் டெல் மீ வாட் இஸ் யோர் ஸ்வதர்மா. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் யோர் ஸ்வதர்மா? What is your rights and responsibilities, your purpose, or which righteousness are you expected to follow? நம்ம படிக்கிற நேரத்துலயும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற வேலையை கரெக்டாக பண்ணணும். அது உங்களுக்கு ஸ்வதர்மம். புத்தகத்துக்கு அது மாறும் இல்லையா? மாறும். அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம இப்போ போருக்கு போனோம்னா போருக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம இதுக்கு போறோம்னா நான் உங்களுக்கு இப்போ ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட ஸ்வதர்மம் என்ன? என்னோட சொந்தம்னா என்னன்னா, நம்ம மேல் இடத்துக்கு போகிறதுக்கு வேண்டிக்கிறது, சுவாமிக்கு தரிசனம் பண்றது, நம்மளால ஆன தான தர்மங்கள் பண்றது, அந்த மாதிரி. அது இப்போ உங்களுக்கு ஸ்வதர்மம். கொஞ்ச நாள் முன்னாடி உங்க பிள்ளைய இது பண்றது, வளர்க்கறது, ஆளாக்குறது. இப்ப நம்ம அந்த கரையை சேர்த்து விட்டுட்டோம். நம்ம கரைக்கு நம்ம நம்ம கடைசி காலத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் நல்லது நம்மளால முடிஞ்சது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு டியூட்டி மைண்டா போகணும். இப்போ அது உங்களுக்கு ஸ்வதர்மம். அது இட்ஸ் நாட் த சேம் ஃபார் மீ. இட் இஸ் யோர் person to person. It will vary. Okay, so what is your swadharma?
அதான் ஸ்வதர்மங்கிறது வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப என்னோட ஸ்டேஜ்ல இருக்கிறது குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அவனை வளர்த்தணும், அந்த மாதிரி இருக்கிற, அதாவது அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, நம்மளை விட பெரியவாள் நம்ம கூட இருக்கிறவாளை பாத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது இப்போது என்னோட ஸ்வதர்மம். பியூட்டிஃபுல். ரோஹிணி? சேம்க்கா, சேம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 டியூட்டிஸ். சோல் லெவல் டியூட்டிஸ்க்கு வந்து டூயிங் நாமஜபா அண்ட் தென் லிசனிங் டு இந்த ஸ்டோரிஸ், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ், அந்த அந்த இதெல்லாம் சோல் லெவல் டியூட்டிஸ். இஸ்கான் வந்து நல்லா பேப்ல அடிச்சு விட்டுருக்காங்க ரோஹிணி. சூப்பர். 2 மாதம்க்கா, 2 மாதம்க்கா. உங்களோட இந்த இந்த செஷன்லேருந்தும் கற்றுக்கிட்டேன்க்கா. 4 விஷயம் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒன்று வந்து அந்த நாமஜபம், இன்னொன்று வந்து நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறது, இன்னொரு விஷயங்கள் இன்னும் 2-3 சொல்லியிருந்தீங்கக்கா. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன், அதுலேருந்தும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி லெவல் டியூட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போது என்னோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது என்னோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கு முன்னாடி என்னோட பாடியை நான் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் வைஸ், ஃபிட்னஸ், அண்ட் தென் என்னோட மைண்டுக்கு தேவையான நாலேஜ், இது 3. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவலாக லேர்ன் பண்ணது, தர்மத்துக்கான சில விஷயங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், இதுதான்க்கா இப்போது எனக்கு ஞாபகமாக. ஸோ மனுஷனா பிறந்தவன் எல்லாருக்கும் ஒரு கடமை என்னன்னா மோட்சத்துக்கு வழி தேடணும். ஓகே, அது நம்ம எல்லாருக்கும் காமன். ஸோ சிலதெல்லாம் காமன் ஸ்வதர்மான்னு இருக்கும். அப்புறம் நம்ம என்ன வர்ணத்துல ஜென்மா எடுத்திருக்கோமோ இட் இஸ் அவுட் ஆஃப் கர்மா. ஸோ அந்த ஒரு வர்ணத்துக்கு ஒரு ஸ்வதர்மம் இருக்கும், அதையும் விடாம பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ உங்களோட குலதெய்வத்தை பாத்துக்கிறது, உங்க கிராமத்துல இருக்கிற அந்த கோவிலுக்கு செய்யறது, திஸ் இஸ் ஆல்சோ ஸ்வதர்மா. உங்க ஃபேமிலிக்குன்னு டியூட்டிஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஸ்வதர்மா இருக்கும். ஸோ விச் யூ பியூட்டிஃபுல்லி அவுட்லைன். என்னோட டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த் இஸ் குட் இனஃப். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் ஐ ஹாவ் டு ஃபுல்ஃபில். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ நீ வேலைக்கு போகிறேன்னா யூ ஹவ் கமிட்டட் டு சர்டன் கைண்ட் ஆஃப் அ ஒர்க். ஸோ தட் பிகம்ஸ் அ ஸ்வதர்மா. தான தர்மம், மோட்சத்துக்கு வழி தேடிக்கிறது நம்ம எல்லாருக்கும் காமன். இட்ஸ் காமன் ஸ்வதர்மா. ஓகே, ரைட், பியூட்டிஃபுல்லி செட். பிரேமலதா? அதான்ப்பா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் அது மோட்சத்துக்கு வழி தேடுறது, தான தர்மம் பண்ணுறது, நம்மளால முடிஞ்ச உதவியை பொறுத்தையாருக்கு செய்யறது. நம்ம வந்து உபத்திரவமாக யாருக்கும் இருக்கக்கூடாது. மெயினாக இதால முடிஞ்ச உதவியை செய்யணும், இல்லைன்னா பெசாம இருந்தோம். நம்ம வெளியே வந்து நம்மளால அவளுக்கு வந்து தொந்தரவு பண்ற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது. அப்புறம் வந்து க்ஷேத்ராடம், என்னோட இந்த ஸ்டேஜ்ல வந்து க்ஷேத்ராடம் எல்லாம் போறது, சுவாமி எல்லாம் பாக்குறது, 4 பேரோட மிங்கிளாது, சத் சங்கம்லாம் பண்றது, இது மாதிரி நல்ல விஷயங்கள், ஸ்லோகங்கள்லாம் கேட்கறது, அதை வந்து என்னோட பேத்திகளுக்கு அப்படி எல்லாம் சொல்றது, நமக்கு அத மாதிரி. சூப்பர். சரி, இப்போ இட்ஸ் a question to all 5 of you now. Okay. In spite of all that you just told me, there is something unique about you. There's a unique purpose to you, no matter what you're doing right now. Adi enna? How can you specially in your own unique way fulfill a purpose? உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குமே, அது என்ன? இப்போ பிரேமலதா மேம் வந்து நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் நான் கேட்டுட்டு என் பேத்திக்கு சொல்லி கொடுக்கணும். That could be a unique purpose you have. Yes, of course. அத மாதிரி நம்மளால முடிஞ்சதை ஒருத்தருக்கு கரெக்டாக ப்ராப்பர் டைமில் ப்ராப்பர் இதில் பண்ணால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நான் இன்னைக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு கமிட் பண்ணினான்னா அந்த டியூட்டியோ அந்த இதையோ நம்ம கரெக்டாக பண்ணணும். ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறேன், ஒருத்தருக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு கீழே யார் இருக்காலோ பசங்க போட, சப்போஸ் இல்லாதவா இருக்கோம்னா அக்கம் பக்கத்தில் அந்த மாதிரி
ஓகே, ஸோ யூ கன்சிடர் தட் அ யூனிக் பர்பஸ் யூ ஹேவ். Yeah. சரி, நான் கேட்குற கேள்வி புரியுறதா? மேம் ஒரு தடவை சொல்லுங்க, புரியல சார். சி, இப்போ நீங்கள் அவுட்லைன் பண்ணது எல்லாமே உங்கள் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று அவுட்லைன் பண்ணேன், விச் ஆல் ஆஃப் யூ செட் கரெக்ட். பட் அதையும் தாண்டி there is one more thing that becomes part of your ஸ்வதர்மா. That is பண்ணணுன்றது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணின உடனே நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது பாரு, அது தட் இஸ் I'm asking if you have a purpose, a unique purpose for yourself, something that is very அது ஒரு unique. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது. இப்ப நம்ம ஒருத்தர் போட்டு பண்ணோம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கிறது. என்னது? சரி, அதை நீங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமோ நீங்கள் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து அன்னதானம் பண்ணலாம், அதை வந்து ரெகுலராக பண்ணுவா, அதில் தேசிய பர்பஸ். இப்போ என்னால் ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது, தட் இஸ் அ பர்பஸ். புரியுறதா நான் சொல்கிறது? ம். இப்போ என்ன கேட்டேன்னா, ஐ ஹெல்ப் பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம். எஸ். I see some purpose in it. Through my classes, through my healing sessions, I help a lot of people transform. Okay? At least இப்போ இந்த ரூம்ல there are 2 people sitting in front of me who have received my services in some form. Okay? Right. So they know the passion with which I do because I see a purpose in it. என்னோட skills, my current position in life, the way I have equipped myself, that is a unique purpose I have. So that becomes part of my Swadharma. ஏதோ ஒரு வழி, but I can help people transform. I see a purpose in it. புரியுதா? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட்? ஐ வாண்ட் யூ டு ஐடென்டிஃபை தட். இப்போ இந்த கேஸ்ல அர்ஜுனனுக்கு அது என்னவா இருந்தது? போர் புரியுறது. போர் புரியுறது. பட் அது வாட் இஸ் த பர்பஸ்? அவன் ஒரு சிறந்த வில்லாளனா இருந்தான் இன்னி தேதி வரைக்கும். இப்போ இந்த கதை நடந்து 10,000 வருஷம் ஆகுது, 5,000 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டு திஸ் டேட் இவனை மேட்ச் பண்றதுக்கு ஒரு ஸ்கில்டு வில்லாளி இது வரைக்கும் வரல. கலைவன் வந்தாரா, நான் வெட்டிட்டேன். சி, அது முடிஞ்சு போச்சு ஓகே இல்லையா? அல்டிமேட்லி எண்ட் ரிசல்ட் என்ன? ஏகலவ்யா வாஸ் நாட் தேர். இல்லாம போயிடுது. இப்போ போரே முடிஞ்சு போயிடுது. முடிச்சு போனா கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு லெவல் வந்துடுது. அது வேற பர்ஸ்பெக்டிவ் மாமி. நான் கேட்கறது அர்ஜுனனோட லைஃப்ல பர்பஸ் என்னவா போயிடுது கடைசியில? டு ஃபைட் அதர்மா. அவனோட ஸ்கில்ஸ், யூனிக் ஸ்கில்ஸ் எங்க பர்பஸ்ஃபுல்லா அவன் யூஸ் பண்ணானா, போருக்கு அப்புறமும் சரி, he fought அதர்மா எவ்ரிவேர் இல்லையா? மகாபாரதத்துல கிடைக்கிறது. மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அர்ஜுனா ஹெல்ப் எஸ்டாப்ளிஷ் தர்மா இன் லாட் ஆஃப் பிளேசஸ் த்ரூ ஹிஸ் பிரேவ் ஆக்ட்ஸ் இல்லையா? எஸ்கா. ஸோ தட் வாஸ் ஸோ அதை தான் இங்கே ஞாபகப்படுத்துற. உனக்குன்னு ஒரு ஸ்வதர்மம் இருக்கு, யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் இட். ஸோ நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்கு. there's one unique purpose we all have. Identify it. இன்னைக்கு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மேபி யூ வுட் ஹேவ் ஹர்ட் ஆஃப் இட். விக்டர் ஃப்ராங்கிள்னு ஒரு psychiatrist. He was a survivor from one of the concentration camps during the Nazi rule. Okay, he endured torture and finally liberate ஆகும்போது அவர் உயிரோட இருந்தார். அவர் வெளில வந்த அப்புறம் அவரோட லைஃப் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தார். நாசி பிடிச்சி அதை எரிச்சிட்டா. அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸோட அவரோட லைஃப் ஒர்க்கை he rewrote. The book is called Man's Search for Meaning. ஓகே, அமேசிங் புக். டைம் கிடைச்சா படிங்கோ. தேர் ஹி சேஸ், இந்த பர்பஸ்னு ஒன்று இருந்தா எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் மனுஷன் உயிர் வாழ்வான். இந்த புக்கை சமரைஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸ்லனா, இஃப் ஹி ஹேஸ் அ மீனிங், இஃப் ஹி ஹேஸ் அ ஸ்ட்ராங் வை இன் ஹிஸ் லைஃப். கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நடந்த டார்ச்சர் வேறு யாரும் அனுபவிச்சே இருக்க மாட்டோம். அவ்வளோ டார்ச்சரஸான கண்டிஷன்ஸில் பீப்புள் லிவ்ட் அண்ட் டை. ஓகே, அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ண வந்தவாள்லாம் தேவர் டூ வீக் டு மூவ். அந்தளவுக்கு அவளை வேலை வாங்கி சாப்பாடு கொடுக்காம ஸ்கெலிட்டன்ஸாக சுற்றின்னு இருந்த ரேஞ்சுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டா அந்த நாசி ஆர்மி.
In spite of that, certain people survived. எப்படி? ஞான தெய்வம். ஆஹா, இதுக்கப்புறம் வெளில போய் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஐ ஹாவ் அ பர்பஸ் டு ஃபுல்ஃபில் அப்படிங்கிற விஷயத்துல they have. ஸோ அவளோட பாடிஸ் வீக்காக இருந்தாலும் அந்த immunity was there to take up all that torture and they finally survived. Very interesting book. படிச்சு பாருங்க. You will understand the importance of purpose. ரொம்ப நல்லா இருக்கு அந்த புக்கு. Available in PDF at archive.org. நான் படிக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு இந்த புக்கை படிக்கிறோம், இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் வரப்போகுது சொல்ல போறோம்னு நினைச்சேன், வந்துட்டு. ஓகே, ஸோ ஐட் லைக் யூ டு கன்சிடர் திஸ். அது என்னன்னு எனக்கு யோசிச்சுட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இந்த வீக்கோட ஹோம்ஒர்க். யூ ஹேவ் 1 full week to think and talk about it. சரியா? ஸோ ப்ராடாக ஒரு ஐடியா இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒன்று யோசிச்சு கம் அப் வித் 1 specific purpose at least you have. ஓகேவா? புரிஞ்சதா? 33rd. அத சேத் त्वमिमं धर्मं संग्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापमवाप्स्यसि. சரி, you don't believe in the soul. உனக்கு ஜீவாத்மா சரீரம் தான் போகிறது, தேகி இருக்க போகிறான், இதெல்லாம் உனக்கு பெரிய லெவலில் தோணலை அப்படின்னா, அத்த சேத்து இல்லை என்றால், however, ஓகே, இதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும், இமம் தர்மியம் சங்கிராமம், இந்த தர்மத்துக்கான போர், ந கரிஷ்யசி, ஒருவேளை நீ போர் புரியலைன்னா, தத்தஹா தென் ஸ்வதர்மம், உன்னுடைய தர்மம் இருக்கே அதுவும், கீர்த்திம், உன்னுடைய ரெப்புடேஷன் இருக்கே, ச ஹித்வா, யூ ஆர் கோயிங் டு கிவ் தட் அப், அதை நீ அந்த கடமையையும் உன்னுடைய ரெப்புடேஷன், அர்ஜுனன் எப்பேற்பட்ட வில்லாளி அப்படிங்கிற ரெப்புடேஷனையும் யூ ஆர் கோயிங் டு abandon, யூ ஆர் கோயிங் டு கிவ் அப். அப்படி நீ ஒரு வேளை பண்ணால் பாப்பம வாப்சியசி, பெரும் பாவம் உனக்கு ஏற்படும். வாட் இஸ் அர்ஜுனா ஸ்வதர்மா? டு வைப் ஆஃப் ஈவில், இல்லையா? அதர்ம பாதையில இருக்கிறவால வைப் ஆஃப் பண்ண வேண்டியது அர்ஜுனனுடைய கடமை. ஆனா இப்ப அவன் என்ன பண்றான்? நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு 32 பண்ணிட்டேனே. ஓகே, 32. ஓகே, சாரி, 32nd ஸ்லோகம் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் சொல்றேன். யத்ரிச்சயா சோபபன்னம் ஸ்வர்காத் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகின க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். எதிர்ச்சயா, எதிர்ச்சையானா பை லக், எதேர்ச்சியா அப்படின்னு சொல்றோம். எதேர்ச்சியா வந்தது அப்படின்னா பை ஃபார்ச்சூன், பை லக். அதோடைய வார்த்தை என்ன? எதிர்ச்சையா, யாருடைய இச்சையோ தெரியலன்னா சுவாமியோட இச்சை. எதிர்ச்சையா ச உபபன்னம், எதிர்ச்சையா வந்திருக்கு. என்னது? ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம், ஹெவனுடைய கதவு திறந்திருக்கு உனக்காக. ஓகே, ஸ்வர்க துவாரம் அபாவிருத்தம், ஸ்வர்கத்வாரம் திறந்து கிடக்கு, இட் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் யூ. இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எதிர்ச்சியா கிடைச்சிருக்கு. சுகினஹ க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். சுகினஹ க்ஷத்ரியாக பார்த்த, ஹே பார்த்த, பிர்த்தாவோட பிள்ளை பார்த்த, சுகினஹ க்ஷத்ரியாக, such kshatriyas are so happy to have got யுத்தம் ஈதிருஷம், இப்பேற்பட்ட யுத்தம் கிடைச்சதுக்கு க்ஷத்ரியர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா பார்த்தா அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு உனக்கு, இப்போ பயங்கரமா ஹை பேயிங் ஆஃபர், இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, நீ எவ்வளோ லக்கி, நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணவன், உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோமே, அதை தான் சொல்றார். ஒரு க்ஷத்ரியனுக்கு ஒரு தர்மத்துக்காக போராடணுங்கிற ஒரு யுத்தம் கிடைச்சதுன்னா, அப்பேற்பட்ட யுத்தம் ஒரு க்ஷத்ரியனுக்கு
எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி? ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம், ஸ்வர்கலோகத்துடைய துவாரம் திறந்து கிடக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பார்த்தா. எப்படி க்ஷத்திரியர்களுக்கு கிடைச்சதுன்னா தே ஆர் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஆஃப் த லாட். ஓகே, அவளுக்கு யுத்தம் ஈதிருஷம், பேர்பட்ட ஒரு யுத்தம் கிடைக்கும். அத சேத் து இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு தர்ம யுத்தம் ந கரிஷ்யசி, ஒருவேளை நீ பண்ணலைன்னா தத்தக ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் வாப்ஸ்யசி, உன்னுடைய ஸ்வதர்மத்தையும் உன்னோட ரெப்புடேஷனையும் நீ விடுறதுனால உனக்கு பாபம் ஏற்படும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா. ஸோ தட் இஸ் ட்ரூ இன் அவர் கேஸ் ஆல்சோ. நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கு, அது என்னன்னு நம்ம புரிஞ்சுண்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதுக்காக இந்த லைஃப் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு வேளை நினைச்சுண்டு இஃப் வி மூவ் ஆன், இஃப் வி டோன்ட் யூஸ் த டேலண்ட்ஸ் கிவன் டு அஸ், த ஸ்கில்ஸ் கிவன் டு அஸ், இட் இஸ் பாபம். ஸோ இது படிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணிது. இட் இஸ் மை ஓன் இன்டர்பிரிட்டேஷன். பாவம் புண்ணியம்னா என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இட் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன், இது எந்த இதுலேயும் இல்லை. ஓகே, என்னோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, லைஃப் இட் செல்ஃப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு க்ரோ. இந்த ஜீவாத்மா தன்னைத்தானே உயர்த்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் லைஃப். ஏன்னா மனுஷ சரீரத்தில் தான் இது பண்ண முடியும். ஸ்வர்கலோகத்துக்கு போய் தேவ சரீரம் கிடைச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த சரீரம் இருக்கும். ஏன்னா அதில் அங்கே ஓல்டேஜ் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒன்லி என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே மோட்சத்துக்கு போகணும், ஏன்னா உயர்த்திக்கணும் அப்படிங்கிற இதுவே நம்மளுக்கு வராது. நரக்கலோகத்துக்கு போனால் என்ன ஆகிடும், நம்ம பண்ண பாவத்தை நம்ம அனுபவிக்கிறதுலே நம்மளோட டைம் போயிடும். அப்போ மனுஷ ஜன்மா ஒன்று தான் எப்பேற்பட்டதுன்னா, அந்த ஆறாவது அறிவுன்னு ஒன்று வச்சு தி பவர் ஆஃப் ஃப்ரீ வில் இஸ் கிவன் டு யூ. அந்த பவர் ஆஃப் ஃப்ரீ வில் ஐ டோன்ட் திங்க் ஸ்வர்கலோகத்திலையோ நரக்கத்திலையோ இட் இஸ் கிவன் டு யூ, where you can change the course of your destiny, where you can change the course of your evolution. அந்த ஒரு பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணுற இடமெல்லாம் அது புண்ணியம். wherever we block that opportunity, that becomes பாபம் அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஸோ பாபம் புண்ணியங்கிறது இதை பெருசாக எப்படியோ பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உன்னோட திங்கிங்னால ஆக்ஷன்ஸ்னால பிளாக் பண்ணதுனால then it becomes papa. So an opportunity lost is papam. An opportunity to grow, to evolve, to move towards moksha becomes punyam. So தான தர்மங்கள் பெருசா புண்ணியம்னு சொல்லியிருக்கு. எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுன்னா, when you give something away, ஓகே, ஃபர்ஸ்ட் மனசுல ஒரு ஹியூமிலிட்டி வருது. உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, ஹெரியா தேயம் ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோட கூடு. ஓகே, ஸ்ரத்தனா ஒரு லாட் ஆஃப் ஹோப் அண்ட் ஃபெய்த் கிவ் இட். ஹெரியா தேயம், ஐயோ எனக்கு இப்படி கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கேன்னு ஒரு வெக்கத்தோட கொடு, என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு என்ன கொடுக்குறியோ அது அந்த வெக்கத்தோட கொடு. டோன்ட் கிவ் இட் வித் ப்ரைட். வாட் எவர் யூர் கிவிங் அவே, நான் இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ செஞ்சேன், நான் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். இந்த மொமெண்ட் யூ சே, உன்னோட பர்சனல் ஈகோக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். அண்ட் வென் தேட் ஹேப்பன்ஸ், யூ ஆர் ஆக்சுவலி அக்ரூவிங் பாப்பா, யூ ஆர் நாட் டூயிங் புண்ணியா. தென் அந்த தான தர்மம் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, ஃபார் யூ டு அட்டைன் ஹியூமிலிட்டி. எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கே அப்படின்னு we have to feel gratitude, and thereby we evolve, we grow, then it becomes punya. இந்த பக்கம் கொடுத்துட்டு நான் 10 கிலோ வெள்ளி தானம் பண்ணேன், என்ன மாதிரி மனசு யாருக்காவது வருமானம் முடிஞ்சு போச்சு. apparently I happen to see more of such kind of people these days. And இந்த விஷயம் பெரியவா தெய்வத்தின் குரலையும் சொல்லியிருக்கா, the moment you talk about your good acts, அதுக்கான புண்ணியம் நஷ்டமாயிடுறது. then it becomes a papa. ஏன் அங்கே you become proud and egoistic. ஸோ அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ every opportunity to grow that is given to you, அது எப்படி வருதுன்னா ஸ்வதர்மத்து மூலமாக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது நம்மளுக்கு. நம்ம ஸ்வதர்மம் கடைபிடிக்கும் போது தான் the opportunity to grow, to do more punya, the opportunity to move towards moksha comes to us. ஏன்னா பாவம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈகோயிஸ்டிக்காக தான் பண்ணுறோம்.
every papa that we do, it is done in a state of ego. நான் என்னோடையது, எனக்கு, நான் பண்ண போறேன். Whereas every punya that you do is accrued out of selflessness, more inclusive idea where மனசு விரியறது. So it's an opportunity for you to grow. அது ஸ்வதர்மத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸ்வதர்மத்துல we are not selfish all the time. Okay, we have to go to a state of selflessness to execute your dharma. அந்த செல்ஃப்லெஸ்னஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது. Whereas selfish acts of papa, it does not give us that much of, maybe ஒரு momentary relief, but not long lasting happiness. Then it becomes a papa. So அழகா கிருஷ்ணர் அதை தான் ஹைலைட் பண்றாருன்னு this is my interpretation. Okay, அப்படியே எடுத்துக்கலாம்னு தோணுது. Any questions until shloka 33? No. Okay. Yes, Rohini. ஒரே ஒரு கொஸ்டின் தான்க்கா. இது வந்து லாஸ்ட் பிஃபோர் செஷன்ல இதை சொல்லியிருந்தீங்க. அர்ஜுனர் வந்து போர் போரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பண்ணலாமா வேண்டாமா, சண்டை போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ கிருஷ்ணர் அதான் நீங்க சொன்ன மாதிரி சண்டை போடுறதுதான் தர்மம்னு சொல்றீங்கல்லக்கா. இப்ப பண்ணாம விட்டுட்டு அது எப்படியா இருந்தாலும் அங்க அதர்மம் காலி பண்றதுதான் ஒரு மெயினான டாஸ்க்கு. ஆனா அது பண்ணாம, அதாவது அர்ஜுனர் பண்ணாம வேற யாரோ அங்க இருந்து வேற யாரோ அதை பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அர்ஜுனருக்கு இந்த கேஸ்ல அர்ஜுனருக்கு பாவம் வரும்னு சொல்றீங்க. என்ன மாதிரிக்கா? அதுக்கு ஏதாவது டெப்த் இருக்காக்கா? See, look at Arjuna's life as a whole. உனக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். Arjuna was born as a son of Indra and Kunti, இல்லையா? Through the mantra. அர்ஜுனாக்கு ஒரு டிஸ்டிங் குவாலிட்டி என்ன இருந்தது? வில் வித்தையில பெரியார்ல நிபுணன். So he had so much power in his hands. பாண்டவர்கள் பண்ண நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்ல அர்ஜுனனுக்கு தான் நிறைய பேர். அதன் மூலமா அவன் என்ன பண்ணான்? யுதிஷ்டிரனுக்கு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணான். மாதிரி ஒரு தர்மவான் சத்தியவான் கிடையாது. அவனோட தேர் வந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் ஆஃப் த கிரவுண்ட் போகுமா, அவ்வளவு சத்தியவானா யுதிஷ்டிரன். அவனுக்கு பக்க பலமா நின்று தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு யாரு ஸ்ட்ராங் அலையா இருந்தாங்கன்னா அர்ஜுனனும் பீமனும், இல்லையா? பிகாஸ் ஆஃப் த பவர் they had. Arjuna was so committed to dharma to the extent that he shared Draupadi as his wife with four of his other brothers. இல்லையா? அவங்களோட தர்மம் நிலைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் he sacrificed. ஓகேவா? இப்போ throughout his life he is extremely potential, he is extremely skillful. அவனுக்கு அவனோட ரெப்புடேஷன், ஃபேம், வர்த், அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு எல்லாம் இருக்கு. அர்ஜுனன்கிற ஒரு பெரிய புகழ் இன்னி வரைக்கும் நம்ம அர்ஜுனன் பேரை சொல்லிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட புகழ் இருக்கு. ஒருவேளை மகாபாரதா வரல, போப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு if he had gone away, what would have happened? Rest is history. ஓகே, புரிஞ்சிருச்சுக்கா. அது பண்ண தர்மத்துக்கான பலன் எவ்வளோ காலம் வரைக்கும் நின்றுருக்கு. பண்ணாம விட்டு இருந்தா ஆளே லிஸ்ட்ல இல்ல. கரெக்ட். அர்ஜுனன் ஒருத்த இருந்தா, பட் தென் he dubbed. அதுதான் இப்ப 34th சொல்றார். அகீர்த்திம் சாபி பூதானி கதைஷ்யந்தி தே அவ்யயாம். அகீர்த்திம், உனக்கு அப்பேற்பட்ட கெட்ட பேர் ஏற்படும் அர்ஜுனா. என்ன தே கதைஷ்யந்தி, எல்லா ஜீவராசிகளும் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவா. ஓகே. சம்பாவிதஸ்ய ச அகீர்த்திஹி மரணாத் அதிரிச்யதே. யூ ஆர் சச் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன், உன் மேல அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் இருக்கு. உனக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டதுன்னா நீ அதுக்கு சாவறதே மேல். இன்ஃபேக்ட் உன்னுடைய மரணத்தை விட அது ரொம்ப மோசம். அகீர்த்திம் சாபி பூதானி கதைஷ்யந்தி தே அவ்யயாம். அவ்யயாம்னா என்ன? இனிமே காலத்துக்கும் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவான். அவ்யயாம்னா ஃபார் எவர். பூதானி கதைஷ்யந்தி அகீர்த்திம்.
உன்னை பத்தி கீர்த்திகரமா இல்ல அகீர்த்திகரமா பேசுவா. ம். சம்பாவிதஸ்ய ஒரு நல்ல மனுஷனுக்கு, ஒரு மதிப்புள்ள ஆளுக்கு அகீர்த்தி மரணாத் அதிரிச்சதே. இவ்வளோ பேரும் புகழும் பெற்ற உனக்கு அகீர்த்தி கெட்ட பெயரை விட, மரணத்தை விட கெட்ட பேரு அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் நீங்க சொன்னீங்களக்கா, செய்யல செத்து மடின்ற மாதிரி செத்தாலும் பேர் இவன் ஒன்றும் பண்ணலைங்கிற பேர் தான் கடைசி வரைக்கும் நிற்கும். நிக்கும். துரியோதனன். முதல்ல அவன் தான் வாய திறந்து பேசுவான். ஓகே. 35th பயாத் ரணாத் உபரதம் மன்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः येषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम्. பயாத் ரணாத் உபரதः, பயந்து போய், பயாத் ரணாத் உபரதம். ரணம்னா என்ன? யுத்தக்களம். யுத்தக்களத்துல இருந்து உப்பரத்தம்னா என்ன? மூஞ்சிய திருப்பின்னு ஓடி போயிட்டான். மன்சியத்தே அப்படின்னு நினைச்சுப்பா. யாரு? உன்னை யாரெல்லாம் நினைச்சுப்பா? மகாரதாக. மகாரதி அப்படிங்கிறவன் எவன் ஒருவன்னா, ஒரு சிங்கிள் ஆளா அவனால 10,000 சோல்ஜர்ஸை ஃபைட் பண்ண முடியற ஒரு கேப்பபிலிட்டி உள்ளவனுக்கு மகாரதன்னு பேர், மகாரதி. ஸோ நிறைய மகாரதிகள் அந்த போருக்கு வந்திருக்கா. ஓகே, ஸோ சச் கேப்பபிள் பீப்புள்ல நீ இருக்கிறதுலே நம்பர் 1. அப்போ those people who will see that you are not fighting, what will they say? Out of fear, பயாத் ரணாத் உப்பரதம் அப்படின்னு நினைச்சுப்பாலாம். Out of fear he has fled the battlefield அப்படின்னு நினைச்சுப்பாலாம். ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா. ஏஷாம் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள், இவாளுக்கெல்லாம் நீ எப்படி இருந்திருக்க? பகுமதாக, ரொம்ப உன்னை பெருசா நினைச்சுட்டு இருந்தா, ரொம்ப உன்னை தூக்கி வச்சுட்டு இருந்தா. ஒரு காலத்துல பூத்வா அப்படி இருந்துட்டு, யாஸ்யசி லாகவம், யூ வில் அட்டைன் த மோஸ்ட் பாட்டம் லோ. தலையில தூக்கி வச்சுட்டு அர்ஜுனா 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 அர்ஜுனன் இருக்கான், போற ஜெயிச்சுடுவோன்னு அப்படி இருக்கிற மகாரதிகள்லாம் நீ சண்டை போடலைன்னா பயத்தினால ஓடி போயிட்டா அர்ஜுனன்னு நினைச்சிட்டு அவ மனசுல நீ தாழ்ந்து போயிடுவ. லாகவம்னா என்ன? உன்னோட வேல்யூ கம்மி ஆயிடும். ஓகே, தட் இஸ் 35th. 36ல he continues. அவாச்ய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாக. உன்னோட கூட இருந்து உன்னை ரொம்ப ஒசத்தியா நினைச்சவா மனசுல நீ இறங்கிடுவ. தவ அஹிதாகா. அஹிதாகான்னா நான் உனக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்கிறாள்ல நிறைய பேர். ஹிதர்கள் அப்படின்னா உனக்கு நல்லது நினைக்கிறவா, வெல் விஷஸ். அஹிதாகானா உனக்கு கெடுதல் நடக்கணும்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவா? அவாச்சியவாதாம், எதெல்லாம் உன்னை பத்தி பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசுவா. பகூன் வதிஷ்யந்தி, நிறைய பேசுவா. யாரு? தவ அஹிதாகா. People who are not your well wishers, they will say things that ought not to be said about you. கொஞ்சம் இல்ல நிறையவே சொல்லுவா. நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கதரம் கிம். உன்னை நிந்தனை பண்ணுவா. ஓகே, ரொம்ப மோசமா உன்னை பேசுவா. தத்தோ துக்கதரம்னு கிம், அதை விட துக்கமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? இத்தனை நாள் யூ நெவர் கேவ் தெம் அ சான்ஸ் ஃபார் தெம் டு ஸ்பீக் அபவுட் யூ. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடும்? ஒரே விஷயத்துல ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவா. அது உனக்கு வேணுமா? அதை விட துக்கமான விஷயம் என்ன? 37th ஸ்லோகத்தோட முடிக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், ஒருவேளை இந்த யுத்தத்துல நீ போராடி தோத்து போயிட்ட, கொல்லப்பட்டாய் என்றால் பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், உனக்கு ஸ்வர்கலோகம் காத்துன்னு இருக்கு. ஓகே, ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம், ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா இந்த மொத்த பூலோகமும் உனக்கு சொந்தம், அதை ஜெயிச்சுடுவே நீ.
ஸோ எப்படி பார்த்தாலும் உனக்கு வின் தான். தஸ்மாத் அதனால உத்திஷ்ட கௌந்தேய, எழுந்து நின்று கௌந்தேயா, யுத்தாய கிருத்த நிச்சய, யுத்தம் பண்ணணும்னு மனசுல ஒரு நிச்சயத்தை பண்ணிக்கோ. இஃப் யூ லூஸ் யூ வில் கெட் ஸ்வர்க்கம், இஃப் யூ வின் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் பூதலம். அதனால உத்திஷ்ட கௌந்தேய, எழுந்துடுறா, உட்காந்து அழுதுன்னு இருக்க, எழுந்து நில்லு, போருக்கு போலாம் வா. ஓகேவா? எனக்கு ஏன் இந்த ஸ்லோகம் ஃபேவரட்னா, பத்மபாணின்னு ஒரு மேஜர் இருந்தார் ஆர்மியில். இந்த லாஸ்ட் லெட்டர் தட் ஹி ஹட் ரிட்டன் டு ஹிஸ் ஃபேமிலி, ஹி வாஸ் போஸ்ட் கார்கில் வார் தான். அவருக்கு ஒரு சின்ன குழந்தை, யங் ஃபேமிலி, அப்பா அம்மாலாம் இருந்தா. ஸோ பிஃபோர் ஹி வெண்ட் ஆஃப், ஹி வாஸ் கில்ட் பை மிலிட்டன்ட்ஸ் இன் அன் ஆம்புஷ்ன்னு நினைக்கிறேன். ஹி ரோட் அ லெட்டர் அண்ட் ஹி டோல்ட், நான் போருக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு த ஃப்ரண்ட் லைன்ஸ் டுமாரோ. ஓகே, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா என் கண்ட்ரிக்கே ஐம் வின்னிங் திஸ் ஃபார் தெம், அதனால என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு அவள் அப்பா அம்மாவுக்கு எழுதி வச்சுட்டு போனார். ஐ மீன் திஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் அ நியூஸ் பேப்பர். ஐ ரெட் திஸ் அரௌண்ட் 15 years ago. ஸோ திஸ் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். உன்னோட ஸ்வதர்மத்தை நீ கரெக்டாக பண்ணேன்னா, தோத்து போயிட்டேனாலும் யூஆர் அ வின்னர், ஜெயிச்சாலும் யூஆர் அ வின்னர். அதனால ஸ்வதர்மத்தை தைரியமா நிச்சயமா பண்ணு அப்படிங்கிறது இட்ஸ் அ மெசேஜ் டு ஆல் ஆஃப் அஸ். எஸ். ஸோ 37th ஸ்லோகம் வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நான் ஸ்லோகமோட வேர்ட்ஸை இன்னைக்கு ரொம்ப dwell on பண்ணி சொல்லலை. ஸோ மேபி இந்த ஒரு தடவை நெக்ஸ்ட் கிளாஸில் 28 onwards ஒரு ஸ்லோ அண்ட் எஃபெக்டிவ் சாண்டிங் பண்ணிவிட்டு we can carry on with verse 38. சில ஸ்லோகங்கள்லாம் இட் இஸ் பெட்டர் யூ மெமரைஸ் அண்ட் ரிமெம்பர் த வேர்ட்ஸ், பிகாஸ் உங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் இந்த 37th ஸ்லோகம் இஸ் ஒன் சச் ஸ்லோகம்னு என்னுடைய ஒரு பிலீஃப். ஓகேவா? இது 16th ஸ்லோகம். Okay, which talks about who you are at the soul level. Okay, அதுக்கப்புறம் இந்த ஸ்வதர்மத்தை பற்றின ஸ்லோகம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்போ ஞாபகம் வரணுமோ அது ஞாபகம் வரும். அத்தச்சேத்வு சாரி இது 32 கூட இல்லை. ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ்ய நவிகம் 31. ओके, धर्म्याधि युद्धात् श्रेयो अन्यत् क्षत्रियस्य न विद्यते. ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சொல்லல சரியா? என் குழந்தைகள் யாரும் இல்லை. ஏன்ப்பா இன்னைக்கு யாரும் வரல? ஒரு 2-3 கிளாஸஸாகவே இப்படி தான் மேம் போயிட்டு இருக்கு. அப்படியா? நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து ஆக்சுவலாக உடம்பு முடியல, கொஞ்சம் கோல்டன் டாக்டர்கிட்ட போயிட்டேன். அதுக்கு முதல்லலாம்